ஆனால் நீங்கள் தேவனுக்காக என்றால் நீங்கள் அவருக்காக பயன்படுவீர்கள். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, நீ என்னைய கேட்டேன்னு சொன்னா உன்னுடைய இஷ்டத்துக்கு, உன்னுடைய விருப்பத்திற்கு, உன்னுடைய தேவைக்கு என்னை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா உன்னை என்னிடத்திலே தந்து விட்டால் நான் என்னுடைய விருப்பத்தை எல்லாம் உன்னிடத்திலே செயல்படுத்தி என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உன்னை பயன்படுத்தி விடுவேன். காரணம் என்னன்னா, நீ படைக்கப்பட்டது எனக்காக படைக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. அதனால நீங்க இந்த உலகத்துல என்னத்தை செஞ்சாலும் உங்களுடைய நோக்கம் என்ன இருக்கணும்னா, அவருக்காக அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கணும். நீங்க அவருக்காக என்ற நிலைமைக்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் தேடி வரும். இப்ப நான் வீட்டுல இருக்கும்போது என்ன செய்யறேன்னா, வீட்டுல துதி பாடல்களை போட்டு வர்றோம். இப்ப நேரம் அந்நிய பாஷையில பேசுறோம், கொஞ்ச நேரம் துதி